சகோதரி நான் சில கேள்வி கேட்பேன் சரியா? சகோதரி சுசிலா அவர்களுக்காக நாங்கள் இப்போ சபையின் சார்பாக நான் கேட்கிறேன். ஏற்றிருக்கிறேன், நன்றி. சரி, அவர் இந்த பூமியில வந்து தேவ ராஜ்யத்தை நிறைவேற்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். அவர் அவர் உங்களுக்காக மரித்தார், ரத்த சிந்தினார், உங்கள் பாவம் நீங்க இருக்கிறது, மீண்டும் நீங்க இருக்கிறது நம்புறீங்களா? அவர் மரித்தது உங்களுக்காக என்பதை நீங்கள் நம்புறீங்களா? அவர் உங்களுடைய பாவத்திற்காகவும் எல்லாருடைய பாவத்திற்காக உலகில் சகோதரருடைய பாவத்திற்காக மறித்து ஏற்று அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மீண்டும் வர இருக்கிறார். அவர் வரும்போது அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார் என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. சரி, சகோதரியுடைய அறிக்கையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சபையாருக்கு முன்பாக சகோதரி சுசிலா அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என் ஆனந்தம் என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, திருச்சபை உடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சொத்து. ஆண்டவரே, உடைய ரத்தத்தில் நாங்கள் கழுவப்பட்டவராக, ஆண்டவரே கழுவப்பட்டவராக இப்பொழுது உங்களுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே சகோதரி சுசிலா அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற உதவி செய்தேன். ஆண்டவரே, அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்க. உடைய தெய்வீக ராஜ்யத்துல தெய்வ ராஜ்யத்தின் பூமியில நிறுவி ஆண்டவரே இந்த ஆன்மீக ராஜ்யத்தில் மட்டுமல்ல நித்திய ராஜ்யமாய் தெய்வ ராஜ்யத்திற்கு எங்கள் பங்கோடு என்பதை நிரூபித்து மறித்து மரத்தை ஜெயித்திருக்கிறீர். அது நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த கட்டளைகளாக பின்பற்றுகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நீர் வரப்போவதற்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து முடி நாமத்திரம் வகைப்படட்டும். ஞானஸ்தானம் எடுத்த மகளுக்கு வேண்டிய தாங்க. இன்னும் உமக்குள்ள இன்னும் பரிசுத்தமாக உண்மையாக இன்னும் அதிகமாக வளர நீர் அருள் புரியுங்க. ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோத்திரத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.